Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல தேங்காய் போலி தாங்க செய்ய போறேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து தேங்காய் போலின்னு சொல்வாங்க. தேங்காய் ஒபட்டு எப்படி வேணுமானாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா இதல எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இத வந்து நல்லா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூசா பிசைஞ்சு எடுத்துடலாங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா லூசா பிசைஞ்சாச்சுங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ போலி செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு பூர்ணம் செஞ்சிடலாம். பூர்ணம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாங்க. இதில் இப்போ இது நல்ல பாகுபதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாகுபதம் வந்ததும் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. சூடு ஆறுனதும் இதை வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா பூர்ணமும் உருண்டை பண்ணியாச்சு. அடுத்து போலி செஞ்சிடலாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாழை இலையில ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இதில் பூர்ணம் வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்க, நல்லா தின்னா தட்டியாச்சு. இப்போ கல் சூடானதும் ஒட்டாம வரதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ தட்டி எடுத்து வச்சிருக்க போலியை அப்படியே இலையோட சேர்த்துடலாங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆனது. இது மெதுவாக எடுத்தா ஒட்டாம வந்துடும். இப்போ லைட்டாக ஓர ஆயில் அப்ளை பண்ணிடலாங்க.
இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா போலியும் செஞ்சாச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்ச இந்த தேங்காய் போலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.